நீ இந்த வீட்ல தானே இருக்க, இங்க தானே இருக்க. என்கிட்ட வந்து பேசு, இங்க வா. நான் பேசணும். நீ கண்டிப்பா வரணும். நீ கண்டிப்பா வருவ. டோனி, டோனி, டோனி வீட்லயா இருக்க? டோனி, உன்னை எவ்வளவு நேரம் கூப்பிடுறது, உனக்கு கேட்கவே இல்லையா? டோனி, டோனி, என்னாச்சு உனக்கு? டோனி, என்ன? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஏய் டோனி, உனக்கு ஒண்ணு இல்ல, முதல்ல உட்காந்து பேசு. குழந்தை எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணும்? டோனி, காம் டவுன். எனக்கு தெரியும் எதனால இதெல்லாம் அது பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கு அது தெரியலல்ல? ட்விங்கிள், ட்விங்கிள், I know. Twinkle, twinkle, little star, how I ஹலோ wonder ஹலோ டாக்டர் பிரகாஷ். what you are. இல்ல, எமர்ஜென்சி, உடனே பார்க்கணும். இல்ல, முன்னாடியே நான் வந்திருக்கணும், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் அர்ஜென்ட். இங்கே பார்த்தீங்களா? நான் நினச்சது போல தான். இப்போ அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கோம். அவங்க முதல்ல தூங்கட்டும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறதா நல்லது. நீங்கள் வேணா மதியானம் வந்து பாருங்க. உங்ககிட்ட ஒரு சில விஷயம் கேட்கணும். அப்படியா? உள்ள வாங்க. இங்கே பாருங்க சார், இது சமீபத்தில் நடந்ததில்லை. இது பழைய கதை சார். 2002 ஆரம்பித்து நிறைய நடந்திருக்கு. எல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்கு. இங்கே பாருங்க. சமீபத்தில் நாங்கள் ஒரு புது ஃப்ளாட்டுக்கு மாறினோம். அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்நார்மலா இல்லை பேராநார்மலா? அவள் பேரநாமல்னு சொல்கிறா. இது சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்னால வர்ற ப்ராப்ளம் தான். டாக்டர், நான் அவளுக்கு எந்த மன அழுத்தத்தையும் கொடுக்கல. உங்ககிட்ட அவளை வர சொல்லி கவுன்சிலிங் கொடுக்க சொன்னதே நான் தான். அது இருக்கட்டும். ஆனால் அதை பற்றி இப்போ பேசி அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. அவங்க சில நாள் மயக்கத்தில் இருக்கணும், கண்காணிப்பில் இருக்கணும். அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த வகை நோயாளிகளை கணிக்கவே முடியாது. சில மாதங்கள் கூட ஆகலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்குறோம். நம்ம நல்லதே நடக்கும்னு நம்புவோம். சார், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான் சார். பியர்டு இல்லாமல் அப்பியரன்ஸ் அப்படியே மேட்ச் ஆகுது. அப்போ நம்ம சரியான ட்ராக்ல தான் போகிறோம். ஜென்டில்மேனுங்கிற போர்வையில் இந்த மாதிரி ஆளுங்க செய்கிற மோசடியிலிருந்து தப்பிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு கடிவாளம் போடணும். அப்போ தான் எல்லாம் மாறும். 2002 அந்த ஆள் பேரு ஹனிஃபான் லகரி, துர்காபுரை சேர்ந்தவன். ஒரு விதவை பொண்ணை ஏமாத்திட்டு பணத்தை எடுத்து போயிருக்கான். 2009 சிலிகுரி. இப்போ அவன் பேரு மைனக் சந்தா. விக்டம் வந்து டீனேஜ் மாடல். அவங்க அப்பா ஒரு கோடீஸ்வரர். அவகிட்டேருந்து அந்த மொத்த பணத்தையும் உருவிட்டான். இவனோட சதியிலேருந்து அவளை காப்பாற்ற அவங்க அப்பா
நிறைய பணம் செலவு பண்ணாரு. அவன் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு இதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இவனை மாதிரி ஆளுகள்லாம் சைக்கலாஜிக்கலா டிஃபரெண்டான ஆளுங்க. இவனோட சைல்ட்ஹுட்ல மனதளவுல டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம். இவன் கேஸும் இவன் அங்கிள் கொண்டு வந்த கேஸும் ஒண்ணுதான். சின்ன வயசுலயே அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, அம்மா வளர்ப்பதா வளர்ந்தான். பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்ல, அதே நேரத்துல அவங்க அப்பா சூசைட் பண்ணி இறந்திருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனையினாலையும் சூசைட்னாலையும் தான் இவன் வாழ்க்கை இப்படி மாறி இருக்கு. ஹே ஹாம்லான், சொல்லுங்க. சரி, சரி, நான் பாக்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னாச்சு சார்? நாம எதிர்பார்த்த மாதிரி விளையாட்ட ஆரம்பிச்சிட்டான். வாட்ஸ்அப் நாக் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கணும். நான் பயந்தே போயிட்டேன். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? மாட்டிக்கோண்ணா. தேவையில்லாம பேசாத. அங்க நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு? அங்க என் கதை முடிவுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். இதுக்கு மேல நம்ம ஒரு செகண்ட் கூட வீணாக்க கூடாது. உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்குல்ல? எல்லாம் முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிக்கணும். அது இருக்கட்டும், நீ இங்க வந்ததை யாரும் பார்க்கலல்ல? யாரும் பார்க்கல. அபிஷியலா நான் எந்த குற்றமும் செய்யலையே. இதுல என்ன மாற போகுது? உண்மைதான். இன்ன வரைக்கும் போலீஸால உன்னை டச் கூட பண்ண முடியல. எனக்கு அதை பத்தி தெரியல. அந்த பிளாட்ல ஏதாவது உண்மையா நடந்துச்சா? ஸ்ட்ராங் ரூமர் ஒன்னு இருக்கு. நீ இங்க வந்ததை யாரும் பார்க்கலல்ல? முதல்ல பக்கத்துல இருக்கிற அந்த வீட்டோட ஓனர் கிட்ட அவ பேசுறனால முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது நடந்திருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அது போக அந்த வீட்டு வேலைக்காரி பயத்தினால வேலைக்கு வரதில்ல. எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணேன். ஆனா எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு பாரு. குழப்பம் இல்லாம பண்ணியிருக்கேன். கோடி ரூபாய் சம்மந்தப்பட்ட விஷயம் அது. இதுல என்ன தவிர வேற யாராலையும் முடிச்சிருக்க முடியாது. இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். இப்பெல்லாம் எல்லா விஷயத்துலயும் ரிஸ்க் தான் அதிகம். ஆனா பாரு, இதை நான் ரிஸ்கே இல்லாம சிக்காம முடிச்சிருக்கேன். இதெல்லாம் எல்லாரும் வெளியே தெரிஞ்சா வாயை பொழப்பாங்க. அது சரி, இதுல எல்லாமே இருக்கு. தேங்க்யூ. நன்றி இளவரசி. இப்ப நீங்க வெளியே வந்தீங்கன்னா முழு ராஜ்யம் நம்மளோடது. சரி, நான் கிளம்புறேன். எப்பவும் போல கண்ணியும் காதையும் நல்லா திறந்து வச்சிரு, சரியா? பாய். பாய். எஸ் சார், அவன் கிளம்பிட்டான்.